வணக்கம் காய்ஸ். ஸோ இனி பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கேமோட தான் வந்திருக்கேன். நம்ம விளையாட போகிறது ஒன் பிளாக். அதுவும் யாரோட பார்த்தீங்கன்னா நம்ம நண்பன் கூட, நம்ம ட்ராக்கோ டேவிட் கூட தான் விளையாட போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வுட்டு இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டே மைனிங் போட்டோம் தெரியாதுமா. அதை பிளாங்காக மாற்றி இந்த மாதிரி போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் அவர் என்ன இதை உடைக்க சொன்னார். நானும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு அப்படியே உடச்சின்னு இருந்தேன். வுட்டு கிடச்சிது, அப்புறம் டேர்ட் கிடச்சிது. அப்புறம் இந்த மாதிரி வுட்டு டேர்ட்டு மாற்றி மாற்றி கிடச்சின்னே இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி உடச்சிட்டே இருக்கும்போது ஃபாரஸ்ட் லெவல் 1 அப்படின்னு வந்தது. இது ஃபாரஸ்ட் லெவல் 1. அப்புறம் நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டாரு. ஓகே நம்மகிட்ட எதுவுமே இல்லை, உடைக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் போகுது. எனக்கு செம்ம கடுப்பாச்சு. ப்ரோ நவுறு ப்ரோன்னு அவர் நவுறவில்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பி வந்துச்சு, எனக்கு பக்கம் ஆயிடுச்சு கைஸ். அப்புறம் தான் தெரியுது, ப்ரோ சொன்னார் இதெல்லாம் சகஜம் ப்ரோ ஒன் பிளாக்ல அப்படின்னாரு. ஓகே சொல்லிட்டு அவருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் ப்ரோ, நீ எதுவும் பற்றிக்கு பண்ணாத அப்படின்னாரு. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக இது மேலே நின்றுட்டோம். பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம், நம்ம வேடிக்கை பார்ப்போம். அப்புறம் அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்புறம் மறுபடியும் என்னை உடைக்க சொன்னார். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டைலாக மாஸாக உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வுட்டு ஒரு கிராஸ் இதே தான் கைஸ் கட்சினே இது. நானும் சொல்லிட்டேன், என்ன ப்ரோ இது ஒன் பிளாக்கு இவ்வளோ வெறுப்பாக போகுது அப்படின்னு. அவர் சொன்னார், ப்ரோ இது ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கு, போக போக தான் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ இதை ஒரு பார்ட் 1 எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து பார்ட் 2 போடலான்னு. நம்ம மைனிங் பண்ணும்போது பம்கின் கிடச்சிது, அப்புறம் செஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராலாம் கிடைக்கல. ஏதோ பூவும் அப்புறம் 2 பழங்கள் கிடச்சிது. சரி நம்ம அந்த 2 பழத்தை சுற்றிட்டோம். இது சிக்கன் வேறு டிஸ்டர்ப் பண்ணிடுதுன்னு அடிச்சு விட்டேன். மாடு வந்தது, மாடு அடிக்கலான்னு பார்த்தேன். அவர் வேணாம் ப்ரோ, நம்மளுக்கு சாப்பாடு தேவைன்னா இந்த மாடுகிட்டேருந்து எடுத்துக்கலான்னாரு. நான் அப்புறம் இந்த செஸ்ட்டையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வுட்டு, அப்புறம் கிராஸு, இதே மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நம்மள என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் நான் உடச்சின்னே இருக்கும்போது திடீர்னு ஏதோ 2 எருமாடாட்டம் ஸ்பான் ஆச்சு கைஸ். அப்புறம் சொன்னால் இது ஒரு கேமலு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஸ்பான் ஆச்சு, அது என்னன்னு தெரியல. இது பார்த்தோன்னே அடிக்கணும்னு தோணுச்சு. போயிட்டு இங்கெல்லாம் இருக்காத அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பர் செஸ்ட் அப்படின்னு ஏதோ ஒரு டைட்டில் அன்லாக் ஆச்சு. இது வேறு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிச்சு, துரத்தி விட்டேன். இது என்னன்னே தெரில. வாங்க உடச்சி என்ன அந்த மாதிரி சூப்பர் செஸ்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ப்ரோ பார்த்தீங்கன்னா நான் சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் ப்ரோ, நீ உடச்சினே இரு, அப்புறம் வியூஸ் கிட்டே காட்டலாம் அப்படின்னாரு. ஓகே ப்ரோ சொல்லிட்டு நானும் வச்சுனே இருந்தேன். அப்புறம் வச்சுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி தவளை அதெல்லாம் ஸ்பான் ஆச்சு. ப்ரோ திடீர்னு கொடுத்துட்டு, ப்ரோ இதான் ப்ரோ நம்ம பேஸு பாரு ப்ரோன்னாரு. என்ன ப்ரோ வித்தியாசமாக ஏதோ வச்சுக்கிற அப்படின்னா, வெயிட் பண்ணு ப்ரோ நான் பண்ணுறதை மட்டும் பாருன்னாரு. நம்மளும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தா நேராக பொத்துன்னு கீழே போகிறாரு. அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு இவர் வேலைக்கு ஆகாதுன்னு. நான் பண்ண அப்புறம் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா கீப் இன்வென்ட்ரி ஆனில் வச்சுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இப்போது ஏதாவது ஊந்துட்டு ஐட்டம்லாம் போயிடுச்சுன்னா எங்களுக்கு நாங்கள் நியூ பிளேயரு, அவ்வளோ இது கூட இல்லை. அதனால தான் கீப் இன்வென்ட்ரி எல்லாம் ஆனில் வச்சுக்கிறேன். இந்த ஆடு வேறு கத்தினே இருந்தது, காதில் ஒரு இதுவாகுதுன்னு சொல்லி அடிச்சு விட்டேன். அப்புறம் நம்ம ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். இப்போ உடையிட்டே கஷ்டமாகுது. இதுக்கப்புறம் சொன்னார் ஸ்டோன் அப்படின்னு ஒன்று வரோன்னாரு. ஓகே ப்ரோன்னு அவர் நம்ம ஏதோ க்ரியேட் பண்ணிட்டுக்கிறாரு. கொஞ்சம் வுட் இருந்தால் தா ப்ரோன்னாரு. ஓகே ப்ரோ சொல்லி நானும் கொடுத்துட்டேன். அப்புறம் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸை க்ரியேட் பண்ணிட்டேன், வா ப்ரோன்னாரு. எப்படி ப்ரோ வரணும் அப்படின்னு கேட்டேன். ஏதோ அப்படி ஸ்பீடாக குதி ப்ரோ அப்படின்னாரு. ஓகே நம்மளும் பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டோம். இது டேர்ட் வச்சிருக்கிறாரு. ஏன் ப்ரோ செஸ்ட்டில் போய் டேர்ட்டில் ஆகுறீங்கன்னு கேட்டால், ப்ரோ டேர்ட் இப்போ யூஸ் ஆகாது, போக போக பயங்கரமாக யூஸ் ஆகும் அப்படின்னாரு. ஓகே ப்ரோ சொல்லிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா கீழே ஊந்துட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிளேயர் இல்லை. ஸோ அதான் நம்மளுக்கு ஆடவே வர மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கற்றுப்போம். வாங்க இதை உடைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இந்த மாதிரி உடச்சிட்டே இருக்கும்போது டார்க் பயம் அப்படின்னு லெவல் 2 அப்படின்னு நம்மளுக்கு வந்தது. இப்போ நம்மளுக்கு ஸ்டோன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் இந்த ஸ்டோனை வச்சு பேஸை ரொம்ப பெருசு பார்த்த வேண்டியது தான். ஸோ வாங்க இதையும் நம்ம உடச்சிட்டே இருப்போம்.
அப்புறம் இந்த மாதிரி திடீர்னு வச்சுட்ருக்கோம் செஸ்டஸ் பண்ணாச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு வாட்டர் பக்கெட்டு, அப்புறம் ஐஸ் க்யூபு, 2 பொட்டேட்டோ, அப்புறம் நம்மளுக்கு தேவையான இந்த மரம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இதை மைனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ப்ரோ நம்மளுக்கு என்ன சொன்னார்னா, ப்ரோ நீ ப்ரோ போயிட்டு பில்டிங் எக்ஸ்பென்ஷன் பண்ணு ப்ரோ, நான் வந்து போயிட்டு மைனிங் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ, நானும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டேன். நம்மளோட செகண்ட் மரத்தை இங்கே வச்சுருவோம். அவ்வளோதாங்க. நம்ம 2 மரம் வச்சுட்டோம். இந்த 2 மரமும் வளர்த்தோம். நம்ம அதுக்குள்ளே இங்கே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒன்று வச்சுருவோம். ஓகே, இப்போ தான் நம்ம பேஸு கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து நான் வந்து ஃபார்மிங் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருளாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இருக்குது. ஸோ ப்ரோ வந்து ஓகே ப்ரோ நானும் வரேன் அப்படின்னாரு. ஸோ வாங்க அதை பண்ணலாம். அப்புறம் நான் இந்த மாதிரி டர்ட் பாக் ப்ளேஸ் பண்ணிட்டுருக்கும் போது ப்ரோ வந்துட்டு ப்ரோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்னாரு. சரி ஓகே ப்ரோ சொல்லிட்டு நானும் அப்படியே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ப்ரோ இந்த மாதிரி பில் பண்ணியிருந்தார். பில் பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி தான் இருக்குது. ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா மூலியே வேறு லெவலு பயங்கரமாக ஏதோ கட்டியிருக்காரு. ஸோ வந்து ஒரு ஆடு ஸ்பான் ஆச்சு. அது என்ன பண்ணுறாரு பார்ப்போம் இருங்க. என்ன பண்ணுறாரு? ஓ, இந்த ஆடை வந்து நீங்கள் வரக்குறாரா? வேறுங்க எப்படி வரக்குறாரு பார்ப்போம். சூப்பர் ப்ரோ. அவ்வளோதாங்க. அவரே பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டார். அவர் தான் ப்ரோ பிளேயரு. அப்புறம் நம்மகிட்ட வந்து பொட்டேட்டோலாம் கிடச்சதில்ல, அதெல்லாம் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். இது வந்து நாங்கள் ஒரு சின்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அவ்வளோ பெருசாக ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தேன் ப்ரோ வந்து நம்ம நட்டு வச்சு இந்த ஃபஸ்ட்டு மரத்தை உடச்சிட்டாரு. ஏன்னு கேட்டால் இடி ப்ரோ அப்படின்னாரு. நம்ம பார்த்திங்கன்னா மீதி இருக்க 2 wood வச்சிக்கலாம். வச்சதுக்கப்புறம் வந்து என்ன ப்ரோ பண்ணுறேன்னு கேட்டால் வந்து ஒரு கேட் உருவாக்குறேன் ப்ரோ. எதுக்கு ப்ரோன்னு கேட்டால் இப்போ க்ரீப்பர் சப்போஸ் இப்படி வந்துட்டா கூட இங்கே வச்சா கூட அவ்வளோ எஃபெக்ட் எதுவும் ஆகாது ப்ரோ அப்படின்னாரு. நீ மாசு ப்ரோ, நீ பிளேயர் தான் ப்ரோ அப்படின்னு நான் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் போட்டேன் கைஸ். ஏன்னா அவருக்கு வந்து பயங்கரமாக யோசிக்கிறாரு. அப்புறம் நம்மளும் பழைய மாதிரி வந்துட்டோம் மைண்ட் பண்ண. நம்மளுக்கு இன்னும் அயனே கிடைக்கல, ஆனால் நம்மளுக்கு கோல்டு கிடைக்குது. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம லெவல் 3 போனால் தான் நம்மளுக்கு வந்து அயன் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் மைனிங் பண்ணலாம் வாங்க. ஒரு 10 நிமிஷம் மைண்ட் கிடச்சதுக்கப்புறம் த கேவ்ஸ் அப்படின்னு லெவல் 3 எல்லாம் கழிச்சு இதில் தான் நம்மளுக்கு வந்து அயன் கிடைக்கும். ஸோ அயன் கிடைக்கிற வரைக்கும் வாங்க மைன் பண்ணுவோம். அப்புறம் இந்த மாதிரி மைனிங் பண்ணிட்டுருக்கும்போது திடீர்னு டைமண்ட் ஸ்பான் ஆகிடுச்சு. ஏன்டா அயனே இன்னும் ஸ்பான் ஆகலை, ஆனால் டைமண்ட் ஸ்பான் ஆகிடுச்சு. நான் வந்து வா ப்ரோ இங்கே வா ப்ரோன்னு சொன்னேன். அவர் பார்த்தீங்கன்னா இங்கே வா ப்ரோ இங்கே என்ன இருக்குதுன்னு பாரு ப்ரோன்னு. என்ன ப்ரோ இது, நம்மளுக்கு இன்னும் அயனே கிடைக்கல, ஆனால் டைமண்ட் கிடச்சிச்சு சொல்லிட்டு சரி போனால் போது நாங்கள் மைண்ட் பண்ணிட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னு. திடீர்னு படிச்சுட்டு இருக்கும்போது க்ரீப்பர் ஸ்பான் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே செத்துட்டோம். என்ன பண்ணுறது கைஸ், நான் எதிரே பார்க்கல நம்ம க்ரீப்பர் ஸ்பான் ஆகும்னு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரோ இங்கே வா ப்ரோ இந்த வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணு ப்ரோன்னு. ஓகே ப்ரோ இரு ப்ரோ ஸ்லாப் வச்சிடலான்னாரு. சரி ஓகேன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு இதே வச்சுக்க ப்ரோன்ட்டார். நம்ம மைனிங் பண்ணால் இன்னொரு க்ரீப்பர் கைஸ். எனக்குலாம் ஹார்ட்டு பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு செகண்டு என்ன பண்ணுறேன்னு தெரில. ஒரு மாதிரி டக்குன்னு க்ரீப்பர் வந்துட்டே இது ப்ரோ பார்த்துட்டு ப்ரோ அவர் வேறு அங்கேருந்து சொன்னார். சரி நாங்கள் வந்து அப்படியே ஸ்டார்ட் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அயன் கிடைக்கிற வரைக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அயன் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் மைனிங் பண்ணும்போது போக அயன்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ சொல்லிட்டு நானும் மைனிங் பண்ண அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நாங்கள் பண்ண மைனிங்கில் எங்களுக்கு வந்து ஒரு 3 அயன் கிடச்சதில்ல. அது வந்து ஃபர்னன்ஸில் போடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு சாம்பி பையன் வந்துட்டான். ஸோ அந்த 3 அயனும் ஃபர்னன்ஸில் போட்டு ஒரு பிக்காக்ஸ் செஞ்சு அடுத்து டைமண்ட் வந்துச்சுன்னா மைனிங் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே வா ப்ரோ உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. நானும் என்னடா கிஃப்ட்டு அப்படின்னு பார்த்தா டைமண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இதான் ப்ரோ கிஃப்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாடா பாய் கைஸ்.